அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விரதங்களுள் மாபெரும் சக்தி வாய்ந்தது மற்றும் சிறப்பு வாய்ந்தது வைகுண்ட ஏகாதசி விரதம். இந்த விரதத்தை மேற்கொள்வது அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும் என புராணங்கள் கூறுகின்றன. நீடித்த ஆயுள், ஆரோக்கியம், நீங்காத செல்வம் ஆகியவற்றை அருளும் வைகுண்ட ஏகாதசி விரதம் மார்கழி மாதம் சுக்லபட்சம் 11ஆம் நாளன்று கொண்டாடப்படுகிறது. காயத்ரி மந்திரத்திற்கு ஈடான மந்திரமில்லை, தாய்க்கு சமமான தெய்வங்கள் இல்லை, ஏகாதசியை மிஞ்சிய விரதங்கள் இல்லை என்பது ஆன்றோருடைய வாக்கு. அந்த அளவிற்கு ஏகாதசி விரதம் சிறந்ததாக இருக்கின்றன. மாதந்தோறும் 2 ஏகாதசி விரதங்கள் வரும். மொத்தம் ஒரு ஆண்டுக்கு 25 ஏகாதசி திதிகள் வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்சம் அதாவது வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பிறை 11வது நாள் ஏகாதசி ஆகும். ஏகம் என்றால் 1, தசி என்றால் 10 என பொருள்படும். ஏகாதசி என்றால் 11 நாட்கள் ஆகும். மற்ற ஏகாதசிகளை விட வைகுண்ட ஏகாதசி சிறப்பு மிக்கது என தெரியும் அனைவர்களுக்கும். ராவணனுடைய இன்னல்களை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவுடன் வைகுண்டம் சென்று மார்கழி சுக்லபட்ச ஏகாதசி என்ற நாராயணனை வணங்கி தங்களுடைய துன்பங்களை கூறினர். சுவாமியும் மனமிறங்கி அவர்களை காத்தருளினார். 3,00,00,000 தேவர்களின் துன்பத்தை போக்கியதனால் வைகுண்ட ஏகாதசிக்கு 3,00,00,000 ஏகாதசி என பெயர் பெற்றது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெற வேண்டி இரவும் பகலுமாக விரதம் இருந்து பார்க்கடலை கடைந்தபோது அமுதம் வெளிப்பட்டது. துவாதசி என்று மகாலட்சுமி சமுத்திரத்தில் இருந்து வெளியே வந்து தேவர்களுக்கு திருக்காட்சி அளித்து அவர்களுக்கு அருளாசி புரிந்தார்கள். அன்று முதல் ஏகாதசி அன்று இரவும் பகலும் விரதமிருந்து மகாவிஷ்ணுவை துதிப்போருக்கு இந்த பிறவியில் நிலைத்த புகழ், நோயற்ற வாழ்வு, நல்ல மக்கட்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் வாழ்வழங்குவதாக புராணங்களில் கூறப்படுகிறது. ஏகாதசி விரதத்தின் மகிமை பற்றி பத்ம புராணங்களில் கூறப்படும் கதை மாபெரும் சிறப்பு மிக்கது. திரேதாயுகத்தில் முரண் என்ற பெயரில் ஒரு கொடிய அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் தேவர்களுக்கும் தவ முனிவர்களுக்கும் பல கொடுமைகளை செய்தான். அவனது தொல்லை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் பரம்பொருள் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். அரக்கன் முரணை அழித்து தேவர்களை காக்க திருமால் முடிவு செய்தார். சக்கராயுதத்தை தாங்கியபடி முரணுடன் போரிடுவதற்காக புறப்பட்டு செல்கிறார் நம்முடைய திருமால். அரக்கனும் திருமாலும் கடுமையாக போர் நடந்தது. ஆண்டவன் சக்கராயுதத்திற்கு முன் அரக்கன் சக்தியற்று போனான். இருந்தாலும் அவன் பல்வேறு மாய வடிவங்களில் போர் புரிந்தான். முக்கியமாக தினமும் காலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் ஆகும் வரை அந்த போர் நடக்கும். தினமும் போர் முடிந்ததும் திருமால் வத்திகரா ஆசிரமத்தில் உள்ள ஒரு குகைக்கு சென்று இளைப்பாறுவார். பொழுது விடிந்ததும் அரக்கனுடன் போர் புரிய போர்க்களத்திற்கு செல்வார். ஒரு நாள் ஆசிரமத்தில் திருமால் படுத்திருந்த போது அங்கு வந்த முரண் அவரை திடீரென தாக்கத் தொடங்கினான். அப்போது பெருமாளின் உடலில் இருந்து ஒரு மகத்தான சக்தி பெண் வடிவில் வெளியே வந்தது. அரக்கன் முன்பாக நின்று அந்த பெண்ணின் அழகில் அரக்கன் மயங்கினான். ஆனால் படைகளத்துடன் விஸ்வரூபத்துடன் தோற்றமளித்த அந்த பெண் ஆங்காரத்துடன் அரக்கனை அழித்தார். இதனால் திருமால் மனம் மகிழ்ந்தார். தனது எதில் நின்ற சக்தியை நோக்கி, சக்தியே, அரக்கனை அழித்த உனக்கு ஏகாதசி என்று திருமாலாகிய நான் பெயர் சூட்டுகிறேன். அதாவது அரக்கன் முரணை அழித்த இம்மார்கழி மாதத்தில் உன்னை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவோர்களுக்கு நான் வைகுண்ட பதவி அளித்து ஆட்கொள்வேன் என திருமால் கூறுகிறார். திருமால் கொடுத்த வரமே ஏகாதசிக்கு மகிமை காரணமாயிற்று. அரக்கனை வென்று சக்தி வெளிவந்த நாள்தான் மார்கழி மாதம் 11வது நாளாக இருந்ததனால் திருமாலின் சக்திக்கு ஏகாதசி என பெயர் ஏற்பட்டது. தேவர்களும் முனிவர்களும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தார்கள்.
முக்கியமாக ஏகாதசி என்று விரதம் இருந்து இழந்த தங்களது சக்தியை மீண்டும் பெற்றனர். முக்கியமாக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி என்று பகலில் ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிட வேண்டும். ஏகாதசி என்று அதிகாலையில் கண் விழித்து குளித்து முடித்துவிட்டு முக்கியமாக பூஜை செய்ய வேண்டும். ஒரு வாழை இலையில் நவ தானியங்களை முக்கியமாக எள் தவிர வடபத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அடுத்ததாக பெருமாளை மனதில் நிறுத்தி கொண்டு பெருமாளுடைய திருவுருவப் படத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். துளசி வாழைப்பழங்கள் நிவேதனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பின்னர் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக வர வேண்டும். அன்று முழுவதும் பழம் பால் பழச்சாறு உட்கொண்டு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இரவு முழுவதும் கண் விழித்து இறைவனை பற்றிய சிந்தனையுடனேயே இருக்க வேண்டும். இரவு முழுவதும் கண் விழித்து இறைவனை பற்றிய சிந்தனையுடன் விஷ்ணு சக்கர நாமம் திருப்பாவை பாடல்களை பாடலாம். பகவானின் திருநாமமான நாராயணா என்ற நாமத்தை கூறிக்கொண்டிருப்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் நீராடி பூஜைகளை முடித்து துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். உப்பு புளிப்பு முதலிய சுவையற்ற உணவாக சுண்டைக்காய் நெல்லிக்காய் அகத்திக்கீரை ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கோவிந்தா கோவிந்தா என்று 3 முறை கூறிய பின்பு உணவு உட்கொள்ள வேண்டும். அன்று பகல் உறங்கக்கூடாது. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதனால் கல்வி உயர் பதவி புத்திர பாக்கியம் நாம் விரும்பும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். பாவம் விலகும், நோய் அகலும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. முக்கியமாக நெல்லிமரம் இருக்கும் இடத்தில் நான் வாசம் செய்கிறேன் என கிருஷ்ணன் கூறியுள்ளார். விஷ்ணுவுடன் திருமகளும் நெல்லி மரத்தில் வசிப்பதாக ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.